என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தால் அது நான் மட்டும்தான். ஓஹோ! காரணம் என்ன? பிகாஸ் ஐ லவ் யூ ஆல். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வருடம் என்றால் அது இதுதான். சூப்பர். ம். அந்த சொல்லுவாங்கல்ல, போராடி மேலே வரக்கூடிய ராசி. ஆமா. அதெல்லாம் இந்த வருடம் தான் நீங்கள் கற்றுப்பீங்க. லைஃப்பில் ப்ராப்ளம் தான் இங்கே சேலஞ்சு. அந்த சேலஞ்சை வின் பண்ணி மேலே வர்றது அதுதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த வருடம் 9ஆம் இடத்துல குரு எப்போ வர்றார்? ஜூன் மாதம் வர்றார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு, ஓடி போனவனுக்கு. அப்போது குரு பகவான் நல்லா இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாம். அதான் அவர் தருகின்ற அற்புத பலன். காரணம் என்னவென்றால், குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தால் தைரியமாக எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும். தொழில் தொடங்குறனா வெற்றி, பிஸ்னஸ் எதை பண்ணாலும் வெற்றி, துலங்கும். அதான் வந்து குரு வந்து வாழ்க்கையிலே 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பிளெஸிங்கே 9ஆம் இடத்து குரு தான். அப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற குருவா வர்றார். அப்போ உச்சம் பெற்ற இது வரைக்கும் நான் அர்த்தாஷ்டம சனி பார்த்துட்டீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனி 7.5 ஊரில் இருக்கிற எல்லா சனியும் அட்டன் பண்ணிட்டீங்க. நீங்கள் பார்க்காத விஷயமே கிடையாது. சரி. இப்போது நான் இது அத்தனையும் முடித்து இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடலான்னு பார்த்தா 2-5 கூடிய குரு பகவான் 8ல் மறைஞ்சு அஷ்டம குரு ஆயிட்டார்.